ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான மார்க் ரூம்ல நம்ம பார்க்க போற கொஸ்டின் கிளாஸ் 12 மேக்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிள் 9.47 பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிக்காம பாருங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் x ஆக்சிஸ் x is equal to -1, x is equal to 3. சோ இந்த நாலுத்துக்கு இடையில பவுண்டா இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இது வந்து given லைன் x ஆக்சிஸ், அப்புறம் x is equal to -1, x is equal to 3. இது நாலுக்கு இடையில இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ அதை கால்குலேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்டர்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த given லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைனை வந்து 30 ஆல டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? 30 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டுக்கு என்ன பேரு? இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்ம். சோ இதுல வந்து x இன்டர்செப்ட் வந்து 5 and y இன்டர்செப்ட் வந்து 6. சரிங்களா? இதுல இருந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் 5,0 and 0,6. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைச்சிரும். கிளியரா? ஓகே. சோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரிக்வயர்டு ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ரிக்வயர்டு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இங்க பாருங்க. x is equal to -1 and x is equal to 3 ன்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? -1ங்கிறது இது, 3ங்கிறது இது. சோ இதுதான் லிமிட். சரிங்களா? சோ அப்ப லோவர் லிமிட் வந்து -1 and அப்பர் லிமிட் வந்து 3. சரிங்களா? இன்டெகிரல்ல நம்ம லோவர் லிமிட் அப்பர் லிமிட் வந்து எடுத்துக்கலாம். Got it? சோ இந்த இடத்துல x வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து dxங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இந்த இடத்துல yங்கிறது எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க பிளஸ் சிம்பிள் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த x ஆக்சிஸ்க்கு மேல தான் ஏரியா வருது. அதனால பிளஸ் சிம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து ரிக்வயர்டு ஏரியாக்கான ஃபார்முலா வந்து இப்படி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? எஸ், இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 1ல இந்த y வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். y வந்து எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த given ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம y is equal to what அப்படி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சோ அப்போ இந்த ஈக்குவேஷன் இருந்து y is equal to what அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். y வந்து என்ன வருது? 30 - 6x by 5. அதை கொண்டு வந்து இந்த ஏரியாக்கான ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ இதுல வந்து டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 1/5 வந்து நீங்க இன்டெகிரலுக்கு வெளியில வந்து கொண்டு வந்துருங்க. ரிமைனிங் வந்து உள்ள வச்சுக்கோங்க. சரிங்களா? 30 - 6x. இப்போ வந்து இதை இன்டெகிரேட் பண்றோம். இன்டெகிரேட் பண்ணா நமக்கு என்ன வருது? 30x - 6x² by 2 அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த 2வையும் 6ஐயும் கேன்சல் பண்ணா 3x² அப்படின்னு இருக்கும். கிளியரா? சோ இப்போ நம்ம அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் வந்து உள்ள அப்ளை பண்றோம். அப்படி அப்ளை பண்ணா அப்பர் லிமிட் வந்து 90 - 27 வரும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது -30 - 3, which means -33 வரும். சரிங்களா? சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் 33 அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடும். அப்ப 63 பிளஸ் 33 வந்து 96. ஆல்ரெடி 1/5 வெளில இருக்கு. அப்போ ஏரியா என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு 96/5 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது ஏரியா. சோ இது வந்து கிளியரா புரிஞ்சுதா பாருங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ தெளிவா இருக்குங்களா? எஸ், தெளிவா இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமா இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல பார்க்கலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.